வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு ரிவ்யூ, யூசர் ரிவ்யூவோட வரும். ஓகே. எஸ்பிகே அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை ப்ரோ, அவங்களோட ஓல்டு வீடியோ பார்த்து தான் நான் S20 FE வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மொபைல் என்னன்னா M30. அது 2 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். ஃபார் 14.5K சீரியஸ்லி ஒர்த்து ஃபார் மணி. when it launched அதுக்கு 2021 இந்த மொபைல் வாங்கலாம்னு யோசிக்கும் போது தான் சாம்சங்கோட அந்த யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டைம்லி அப்டேட்ஸ்க்காக தான் 40Kக்குள்ளே ஏதாவது ஃபோன் வாங்கும்போது S20 FEக்கு வெயிட் பண்ணேன். அண்ட் விஜயதசமி அப்போ ஆஃபரில் இதுவும் கார்டு ஆஃபரோட 34Kக்கு வந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். இட்ஸ் ரியலி குட் அப்டேட் ஃபார் மீ ஃப்ரம் M30. S20 FE வாங்கினேன்னு சொன்னார். அது 5G 4Gன்னு சொல்ல முட்டிருக்காரு. அது பொறுங்க பார்க்குறேன். பிகாஸ் நான் ஹெவி யூசேஜ் ஃபார் மீடியா கன்சம்ஷன், இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணுறது, அப்புறம் வாட்ஸ்அப் கால்ஸுக்கு எனி டைம் 5G தான் ஆட்டோப. அப்போ அதுதான் நம்ம 865. ஏன்னா இது 990 வந்து 4G. ஆமாம். ஆட்டோ பேட்டரி சேவர் ஆனில் வச்சுருப்பேன். ஆஃப்டர் 60% பேட்டரி சேவிங் மோடுக்கு போகும். அப்போ 4Gயில் தான் கனெக்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட்லி இல்லை இப்போ ரீசெண்ட்லி தான் பேக் பேனல் ஓவர் ஹீட்டில் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ சாம்சங் சர்வீஸ் போய் ரெடி பண்ணேன். இட்ஸ் காஸ்ட் வாஸ் அரௌண்ட் 500. பட் நவ் ஐ எம் ஃபேஸிங் ப்ராப்ளம் வித் 3x கேமரா. பிகாஸ் நான் பைக் ட்ரிப் போவேன். அப்போ மொபைல் ஹோல்டரில் போட்டு இருந்தேன். மேபி ஓவர் வைப்ரேஷனில் போயிருச்சுன்னு தெரியல. கரெக்ட். ஆனால் அதை ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. ரெடி பண்ண முடியும் ப்ரோ. அதை மட்டும் மாற்றி கொடுங்க. சென்சாரை மாற்றிடுவாங்க, கேமரா சென்சார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா மொத்த அந்த செட்டு மட்டும் ஆர்டர் போடுவாங்க. அது எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அது எல்லா பிராண்ட்லையுமே மாற்றி கொடுப்பாங்க. ஏன்னா மவுண்ட்ல வச்சிருந்தாலே எந்த ஃபோனாக இருந்தாலும் ஐஃபோன்லாம் வாரண்டியே கொடுத்துருவான். வச்சுன்னா முடிஞ்சு உனக்கு வாரண்டி கவர் ஆகுது அப்படின்றான். எஸ் அது மொத்தம் அந்த பிரச்சனை மட்டும் இருக்கா? ஓகே. ஸோ சொல்கிறாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இது வார்மாக தான் ஆகுது. அண்ட் இப்போ மொபைல் ஓவர் ஹீட்டிங்னா என்ன யூஸ் பண்ணாலும் மொபைல் ஆஃப் பண்ணி ஸ்க்ரீனை நியர் டிஷ்யூ பேப்பரில் வாட்டர் போட்டு ஸ்க்ரீன் மேலே வச்சா அதுவும் சீக்கிரம் கூல் ஆகும். இப்போ வரைக்கும் 15 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். பேட்ரி இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகுது. இந்த ஜியோ நல்லா செகண்டரி சிம்மு பிஎஸ்என்எல். எனக்கு பிஎஸ்என்எல் 4G வரும். பட் அதை விட 3G ஸ்பீடு நல்லா இருக்கும் கம்பேர் டு ஜியோ ஆல்சோ. பிகாஸ் எனக்கு ஜியோ அவ்வளோ ஒஸ்ட். பால்கனியில் இருந்து ஜியோ நல்ல ஸ்பீடு. பட் ஹாலில் வந்தால் ஜியோ ஸ்லோவர் ஆகிடும். பிஎஸ்என்எல் 3G நான் எல்லா ஆப்ஸுக்கும் ரெஸ்ட்ரிக்டடில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரம் ஆஃப்டர் 1 year ஆஃப் பர்ச்சேசிங் ப்ளே ஸ்டோர் மட்டும்தான் நான் ஸ்லிப்பிங் மோடில் இருக்கும். பர் டே 2 times சார்ஜ் போடுறேன். அண்ட் பேட்ரி 30 கிட்ட வந்தால் சார்ஜ் போடுவேன். ஸோ அப் டு 80 to 90%. அண்ட் ஃபார் மை யூசேஜ் 100 to 20%, ஆல்மோஸ்ட் 6 to 7 hours கிடைக்குது. யூஸிங் ஆல்வேஸ் மொபைல் டேட்டா. அண்ட் லாஸ்ட் டைம் லாங் ட்ரிப் ஃப்ரம் பெங்களூர் டு கும்பகோணம் ஆல்மோஸ்ட் 5 hours SOT. கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் அண்ட் நெட்ஒர்க்கு ரோமிங்லேயே இருந்திருக்கு. பேட்டரி ஆனால் அவ்வளோ இஷ்யூ இல்லை. பட் சம்டைம்ஸ் இஷ்யூ என்னன்னா ஸ்லோ சார்ஜிங் போயிடுவான். அது ஹீட் ஆச்சுன்னா போயிடும். அது வந்து இன்டெலிஜென்ட்டாக இது பண்ணுறது. ஆமாம், உங்கள் சேஃப்டிக்கு தான் அது. ஃபார் 1 or 2 weeks அப்புறமா அகைன் பேட்டரி லைஃப் நல்லா வரும். இங்கே நிறைய பேருக்கு 80 வாட் 120 வாட் வேணாலும் எனக்கு ஒரு டவுட். அப்படி ஸ்பீடாக சார்ஜ் போட்டு என்ன கிளிக்க போகிறீங்க? அண்ட் ஸ்லோ சார்ஜில் தான் மொபைல் பேட்டரி டீக்ரேட் கம்மி அண்ட் ஹீட் கம்மி. கரெக்ட் தான். இதில் மொபைல் வாங்கும்போது எல்லா கம்பெனியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் பண்ணி கொடுக்குறானுங்க. லைக் இட்ஸ் ஒரு ஆப்ஷன் டு டேமேஜ் த பேட்டரி அண்ட் ஐசி. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்காமலே இருக்கலாமே. இது எமர்ஜென்சி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. டெய்லிலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்கன்னா பேட்டரி அவுட் ஆகலாம். அதான் ப்ரோ, இது இவரோட தனிப்பட்ட விமர்சனம். அதனால தான் அவர் இப்படி சொல்கிறார். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையா? நியாயமான கேள்வி. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு 8 லிட்டே தேவையா? இதை பற்றி நான் பேசினேன்னா என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்புறம் 10 hour சப்போர்ட்ருவாங்க. ஆமாம், ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் மொபைல் வாங்கலான்னு இருக்கேன். வெதர் டு வெயிட் ஃபார் S26 or S25 FE தான். பட் இப்போது அகைன் உங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் மைனர் அப்டேட்ஸ் காசு செலவு பண்ணணுமான்னு தோணுது மைனர் அப்டேட்ஸ்க்காக. பட் யூஸிங் அதே ஓல்டு சாஃப்ட்வேர் நியூ அப்டேட்ஸில் அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. எல்லா ஃபோனும் ஏஐ இருக்குன்னு சொல்லி உசுப்பேத்துறானுங்க. இதில் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, ஐஃபோன் ஏன்னு லாஸ்ட் இயரில் விட்ட ரீலு ஓவரு. ஐ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். அண்ட் என்னால் எனக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் வீடியோஸ் அண்ட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் போடுற கமெண்ட்ஸை வச்சு தான் அவங்களுக்கும் மொபைல் சஜஸ்ட் பண்ணுறேன். லைக் ஆப்ஷன்ஸ் அவங்களும் அதை வாங்கி தான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் தேங்க்ஸ். அகெயின் ஸ்மால் ரிமைண்டரு, இந்த மொபைல் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் எனக்கு கேமரா அண்ட் மீடியாவுக்கும் கேம் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் ப்ளஸ் குட் மொபைல் ஹோல்டர் ஃபார் கேமரா ப்ரொடெக்ஷன். காஸ்ட்லியாக மொபைல் வாங்கி வைப்ரேஷன்னால கேமரா போகிறது தான் பெரிய வழியாக இருக்குது. ஸோ மொபைல் பற்றி மட்டும் இல்லாமல் இந்த பைக் ஹோல்டர் பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்போது பைக் ஹோல்டர் எப்படி தெரியுமா ப்ரோ வேணும்? நான் சொன்னேன்னா ஜோக்காக இருக்கும், ஆனால் ஃபேக்ட் அதுதான். ஒரு டிஜே ஆஸ்மா மாதிரி வேணும். மொத்த ஷாக்கியம் அது வாங்கிக்கும். பட் ஆனால் அது மாதிரி இல்லை ப்ரோ.
இல்ல வச்சாலும் யூசுவலா அந்த ரப்பர் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ பேர் அப்பயும் நம்மால இப்படி ஆடுவானே. இல்ல எனக்கு என்ன ரோடு கண்டிஷன் அந்த மாதிரி ஆடாம இருக்கலாம்னு சொல்லி நான் வந்து இப்போ டிஜே மாதிரி ஒன்று சொன்னேன்னா 10,000 ரூபாய்க்கு ஃபோன் ஹோல்டர் சொல்லுவோம். ஆமா ஃபோன் ஹோல்டர் எவ்வளவு சார்? 10,000 ரூபாய். ஃபோன் எவ்வளவு சார்? 8,000 ரூபாய். நம்ம ஊர்ல இருக்காது, இம்போர்ட் தான். இம்போர்ட் பண்ணா 10,000 ரூபாய் பொருளுக்கு 10,000 ரூபாய் டியூட்டி போடுவோம். ஆமா 20,000 போடுவோம். அப்ப நம்மால சொல்லுவாரு 20,000 போடுவோம் போனே வாங்கிக்கிறேன்னு வருவாரு. பரவாயில்ல, அந்த கேமரா நல்ல கேமரா சென்சார் மாத்தினா 2,000 தான் வரும். இந்த நல்ல கண்ணு அந்த நொல்ல கண்ணை மாத்தவே செஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, காம்ப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா வெயிட் பண்ணா S26 போயிடலாம். கரெக்ட். 25 FE வந்து நல்ல ஃபோன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனா ஒரு S20 FE மாதிரியான ஒரு யூஸ் இருக்கு. 60,000 ரூபாய்க்கு வருதுங்க. இப்போ அவ்வளவுக்கு அது ஒர்த் கிடையாதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் 30-35 வந்துரும். அடுத்த வருஷம் பிக் பில்லியன் டேஸ்க்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மேபி இந்த ஜனவரி சேல்லே அந்த ஃப்ரீடம் சேல்லே குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி மேபி ஜான் ஃபெப்ல 26 வந்துரும். S25 Plus கிடைச்சா கூட பாருங்க, சூப்பர் போனுங்க அது. ஏன்னா அது அருமையான போன் அது. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து வெயிட் பண்ணாருன்னா அநேகமா S26 கிரேசியா வரும். ஏன்னா அடுத்து ஸ்னாப் டிராகன் 888 Gen 5 ஏதோ உழப்பிட்டு இருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 8 Gen 5 ஸ்னாப் டிராகன் 888 Gen 5 என்ன நேமிங்னு தெரியல. இந்த மாதிரி நேமிங் வச்சு அடிக்கிறானுங்க. பட் அது வந்து எப்படி இருக்கும்னா 12 GB RAM மினிமம் இருக்குமா, ஏன்னா S25 இருக்கு. பிளஸ் கொஞ்சம் பிகர் பேட்டரி வச்சாங்கனாலும் நல்லா இருக்கும். ஆனா சாம்சங்கோட ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. 1A8 வரை வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ்ல இருக்கிறனால நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம அன்னைக்கு டேட்டுக்கு S25 FE அப்ப இன்னும் பிரைஸ் கம்மியானாலும் வாங்கலாம். அப்படி இல்லையா S26க்கு ஒரு நல்ல ஆஃபர் இருந்ததுன்னா S20 FE உள்ள போட்டு கூட மாத்திட்டு போயிடலாம். ஏன்னா S25 FE ல பேட்டரி வந்து 4900 வந்துருச்சு. அதனால அது ஒரு சம வெல்கம். ஆமா ஆமா, இவரு FE விட இது பெட்டர். இதுல கொடுமை என்னன்னா நம்மால் யூஸ் பண்ணிட்டு இருக்க S20 FE 5G லயே 4500 mAh. அதுல இருந்து 400 mAh வரதுக்கு 4 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதேதான். சரி ஓகே, அதான் சாம்சங். சரியா, அடுத்த வருஷம்லாம் அந்த பிளஸ் மாடல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது FE வர போகுது. S26 FE எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்க போகுது. உங்களுக்கு வந்து நாங்க ஃபோல்ட் எட்ஜ் கொடுப்போம், எட்ஜ் ஃபோல்ட் கொடுப்போம், இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை சாகடிப்போம். பைத்தியக்காரன். ரைட்டு. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா S20 FE தொடர்ந்து ஃபிளிப் 6 ரிவ்யூ. சந்தோஷ் நாயுடு அப்படிங்கிற நண்பர் வந்து சாம்சங் ஃபிளிப் 6 ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸ்விட்ச்டு ஃப்ரம் S22 டு ஃபிளிப் 6 2 months பேக்கு. நான் ஃபர்ஸ்டே போன சொல்லிடுறேன் ஃபுல்லாக படிக்காமையே. S22லேருந்து ஃபிளிப் 6 போன இவருக்கு எப்படி இருக்கும்னா பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா அது 8 Gen 1 பாய்லர், அதில் பேட்டரியே நிறைய பேர் வீட்டில் எப்போ பாரு சூடாகிட்டே இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஃபிளிப் 6 வந்து அவருக்கு ரொம்பவே நல்ல டிவைஸாக ஃபீல் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் 8 Gen 3 இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் பார்க்கும்போது 8 Gen 1லேருந்து 8 Gen 3 அப்படின்னும் போது ரியல் வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக இருக்குமான்னு கேட்டால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்ம பார்ப்போம். S22 எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷார்ட். ஸ்விட்ச்டு ஃப்ரம் போகோ X3. பேட்டரி சூப்பராக இருந்துச்சு. S22 என்ன செஞ்சிருச்சு. ஐ யூஸ் டு சார்ஜ் ஈஸிலி 3 to 4 times a day. 2 times மேப் பார்த்தா 50% காலி. Tried with the service center but could not help. Basically I did not know that 8 Gen 1 had a battery issue. But other than that mobile சூப்பராக இருந்துச்சு. But I used to like this. I felt after switching to Flip 6 இந்நேரம் பவர் பேங்கோட தான் சுத்திட்டு இருப்பேன்னு. பட் அட்லாஸ்ட் பவர் பேங்க் டிகிரேட் ஆனது தான் மிச்சம். ஏன்னா டெய்லி சார்ஜ் போடுவேன். தட்ஸ் வென் ஐ டிசைடட் டு சேஞ்ச். இது S22. அதை சார்ஜ் போட்டு பவர் பேங்கே போயிருச்சான். S22 பாத்துங்க மேசிவான ஆல்வேஸ் பிளக் இன் தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபிளிப் 6 வந்து செகண்ட் ஹேண்ட்ல 8K-ஆ? ஆமா, இவர் சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கு ப்ரோ. இந்த ஃபோன் வந்து டேமேஜ் ஃபோனா, சேஞ்ச் த மெயின் ஸ்கிரீன் ஃபார் 30K இன் சர்வீஸ் சென்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன எடுத்து 38K-க்கு வந்து ஃபிளிப் 6 கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிடைச்சதுன்னு மட்டும் போட்டிருந்தாரு. பட் இவ்வளோ பெரிய ரிவ்யூ அப்போ போடல, ரிவ்யூவாக போட்டிருக்காரு. ஆமா, ரிவ்யூவாகவே இப்போ சொல்லிட்டாரு. ஸோ இது என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்க்ரீன் குவாலிட்டி கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். அது எப்படி கிடைச்சிருந்தா தெரியல. ஸ்க்ரீன் குவாலிட்டி செம குட் ப்ரோ, குட் ஃபார் கண்டென்ட் பட் சம்டைம்ஸ் கேரி அண்ட் ஈஸிலி அட்ராக்ட் ஸ்க்ராச்சஸ். தேங்க்ஃபுல்லி ஸ்க்ரீன் கார்டு சேவ்ஸ் இட் ஆல் த டைம்ஸ். கலர்ஸ் ஆர் குட். அவுட்டோரில் கொஞ்சம் டிம்மு. வென் தேர் இஸ் டூ மச் ஆஃப் சன்லைட் மேபி ஒரு 3 to 4 hours கஷ்டம். அப்புறம் இட் வில் பி நார்மல். மார்னிங் அண்ட் ஈவினிங் நாட் அ ப்ராப்ளம். செகண்டரி ஸ்க்ரீன் இஸ் யூஸ்வலி ஃபார் மேப்ஸ், ஸ்பாட்டிஃபை இதுக்கெல்லாம் அது போதும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு லைக் ஸ்டாண்டு. ஐ லிசன் டு பாட்காஸ்ட் அண்ட் வீடியோ கிளாரிட்டி இஸ் ஆல்சோ ரியலி குட். சப்போர்ட்ஸ் 4K வீடியோ. ஈவன் பிரைட்னஸ் could have been பெட்டர்னு சொல்லியிருக்காரு. வெளியில those who worry about the crease you won't even notice while using. அது யூஸ் பண்ண தெரியாதுங்க, பழகிருங்க உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் நோட்டீஸே பண்ண மாட்டீங்க. இங்க பாருங்க ப்ரோ, இதையே தான் நான் ஃபிளிப் 3 யூஸ் பண்ணும்போதுன்னு சொல்றேன். ஆமா, ஃபிளிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிறது தெரியும்.
ஃபோல்டும் ஃபிளிப்பும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அது மறந்துடும். ஆமா இதே தான் நான் பிக்சலுக்கு சொன்னேன். கரெக்ட். ஏன்னா பிக்சலை நான் கிண்டலும் பண்ணுவேன், இதோட பெரிய பெசல் யாரோ கொடுக்கடா பார்க்கலாம். ஆமா ஆனா அந்த பெசல் இருக்கிறது நீங்க மறந்துடுவீங்க. அதுதான் ப்ரோ, அந்த எப்படி சொல்றது, மசில் மெமரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். ஆமா, என்ன இதுல ஒன்றும் பெருசா இல்லையே அப்படின்னு நீங்க வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்னொன்னு என்னன்னா, பெசலே இல்லாத மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் போனே யூஸ் பண்ணாலும் கூட அல்ல பெசல் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நீங்க யோசிக்கிறதே மறந்துடுவீங்க. அதான் உண்மை. எப்பயுமே அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர். நீங்க டார்க் மோட ஒரு டார்க் வால்பேப்பர் யூஸ் பண்ணா பெசலே தெரியாது, எப்பயுமே தெரியாது. கரெக்ட். ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க தோஸ் ஹூ ஒரே பட் தி க்ரீஸ் அது சொல்லிருந்தாரா, யூ வில் அடாப்ட் டு இட் அஹெட். ஃபிளிப் 7ல வந்து க்ரீஸ் அந்த அளவுக்கு தெரியலங்க. ஆமா, சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். செமையா இருக்கு. anyone wants to try it, I don't recommend flip 7. ஏன்னா அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்ல எக்ஸப்ட் தி ஸ்கிரீன். ஏன்னா அவுட்டர்ல வந்து 120 ஹெர்ட்ஸ் வந்துரும். ஆமா, ஃபுல்லாவே டிஸ்ப்ளே வந்துரும். அதான் flip 7. ஆமா, 8 Gen 3 ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு மொபைல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி sometimes it's good, sometimes it's bad, mixed feeling till now, but the relief is சொன்னல எப்படி படிக்காமலே சொல்லிடலாம். அதை S22லேருந்து வந்தனால அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கான். இது எவ்வளவோ பரவாயில்ல. மேக்ஸ் டு மேக்ஸ் ஐ வில் சார்ஜ் 2 times a day, but the second charge will be mostly in the evening. I don't play games much, only Insta, Maps, YouTube. I get easily 5 to 6 hours of SOT single charge. Sometimes I use mobile 8 hours weekly once on Sunday. Other than that mostly 4 hours தான் will be my SOT. So heavy user தான். ஏன்னா ஃபிளிப் 6 எல்லாம் வந்து சாலிடா ஒரு நாள் நிக்கும், பட் இவர் நல்லாவே யூஸ் பண்றாரு. பில்டு பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஐ ஹேட் டிராப்ட் ஆல்மோஸ்ட் 5 to 6 times. ஒரு டைமும் ஹார்ட் அட்டாக் தான். ஐ எம் ட்ரைங் டு செல் இட் பிகாஸ் ஆஃப் தட், பட் ஆல் த டைம்ஸ் இட் ஃபெல் ஹார்ட், பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ வுட் சே ஐ யூஸ் கேசாலஜி கேஸ். Even it has ஆமா, அதனால நல்லாவே ஷாக் அப்சர்வ் ஆகும். It has fell on the screen side and my heart will be pounding every time when it falls. ஆனாலும் இன்னை வரைக்கும் உயிரோட சுத்திட்டு இருக்கு. கேமரா ஆக்சுவலி S22 had 8K support, but I never used it, but it can shoot up to 4K 60 fps, but it's more smoother. Sometimes I felt that S22 portrait is better. I'm badly missing portrait shots of S22. செமையா இருக்கும். அதோட கேமரா டெடிகேட்டட் இல்ல ப்ரோ. இது உங்களுக்கு அந்த மாதிரி கேமரா டெடிகேட்டடா அத்தனால இருக்காது. 2 கேமரா தான். இந்த ஃபிளிப் ஃபோல்ட்ல கேமரா மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேடா இருந்துச்சு. இப்போ ஃபோல்ட் 7ல தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேமராலாம். Everyone was impressed when I got S22. Flip 6 is good, but it is not அந்த அளவுக்கு இல்ல. Other than camera it's really good. Video are more stable and photos are good, but has more details. எனக்கு கலர்ஸ்னால வரது இதுல வருது. That's the point where the Flip 6 course I used to take moon photos in S22 that I'm missing. Other than it's completely I would say note selfie camலாம் யூஸ் பண்றதே இல்லன்னு சொல்ல முடியாது. When I try to take selfie in front camera கொஞ்சம் blur-ஆ இருக்கு. If we stand behind, that's the problem. Selfie camera is okay, but not that bad. But இந்த மாதிரி போன்ல நம்ம தான் மெயின் கேமராவே செல்ஃபி யூஸ் பண்ணிக்கலாமே. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். அதுதான் பெஸ்ட். ஃபோல்ட் ஃபிளிப்லாம் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். செம்ம கிளாரிட்டி எடுக்கலாம் போட்டோ செல்ஃபி. உண்மைதான். நம்மால அப்புறம் யூசேஜ் சொல்லியிருக்காரு. இட்ஸ் வெரி ஸ்மூத் அண்ட் ஹேண்டி. ஈவன் பாக்கெட்ல இருக்கிறதே தெரியாது. அண்ட் அட்டென்ஷன் கிராபிங் வேற. எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் யூ வென் யூ மேக் அ ஃபிளிப் சவுண்ட். கொஞ்சம் ஸ்டைலா கட் பண்ணலாம். அண்ட் ஃபிளிப் ஓப்பன் டு அட்டன் கால் வேற லெவல் ஃபீச்சரு. எனக்கு மெயினாக காம்பேக்ட் மொபைல் பிடிக்கும். காட் யூஸ் டு S22. மை ஹேண்ட் இஸ் ஆல்சோ ஸ்மால். மல்டிடாஸ்கிங் பண்ண முடியாது. ஸோ ஈஸிலி ஐ கீப் 5 to 6 apps ரன்னிங் சின்ஸ் இட் இஸ் 12 GB RAM. And I keep switching, and also I use circle to search more. It's useful more than the time of the copying the text to me. Yeah, actually there is a clear difference between S22 and the Flip 6. It generates images better than S22. I did not take much pics in my recently, but some I would try to clearly seen, and many additional features are there, but mostly I don't use. I only use circle to search and erasing sometimes generative fill. Okay. So இதெல்லாம் தான் Flip actual use. I use it for maps. Signal இருக்கும்போது I can change songs easily in one hand. Basically it's convenient and you will have that good feel. Good luck has many options. Exploring it one by one. I could take some videos when I travel alone, and also could take video in one hand. Camcorder மாதிரி கடச்சலாம் ஃப்ளெக்ஸ் மோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஆக்சுவலாக என்னன்னா, சாம்சங் ஃபோன் வச்சிருந்தா பாக்கெட் குள்ள இருக்கும்போதே நான் பாட்டு மாற்றுவேன். வால்யூம் ராக்கர் பிடிச்சி அழுத்தினா போதும். சாம்சங் மியூசிக்ல அந்த ஆப்ஷன் கூட இருக்கும். குட் லாக் இருக்குல்ல, குட் லாக்ல வந்து உள்ள போனா வால்யூம் ராக்கரை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தோம்னு நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்லாம் போகலாம். I have ecosystem சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி I use watch 4. did not upgrade it since it's nothing new with other watch gets. அது மட்டும் இல்லாமல் இது ஜாப்ஸ் டன்னு, சாங்ஸ், மேப்ஸ் இதுக்கெல்லாம் இது போதும். I have Buds 2 Pro. சிவா ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ண டைனமிக் செட்டிங்ஸில் வச்சு பாட்டு கேட்குறேன். இட்ஸ் ரியலி குட், பட் ஐ ஃபீல் த சவுண்ட் குவாலிட்டி இஸ் சேம் அஸ் ரியல்மி பட்ஸ் Q2. Actually there is a scam which I found out. Will mention it in another comment. I got that buds in 2021 and still my brother is using
இட்ஸ் பேட்டரி பேக்கப் இஸ் ரியலி குட். ஸோ அப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ மொத்தம் எனக்கு என்னன்னா மோஸ்ட்டாக நம்ம ஒரு டிவைஸ் வாங்குறோம் அப்படின்னும் போது அதை பற்றி ஃபுல் புரிதல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கமெண்ட் நான் உங்களுக்கு காமிச்சேனே, இந்த மாதிரி எஸ்ஆர்கே வந்து ஒரு ஹாப்பினஸ்ல சொல்றது தான், நான் யூஸ் பண்ணுங்க வேற லெவலில் இருக்குங்க வாங்கிக்கோங்க செமையா இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். நான் என்ன சொன்னேன், அப்போ என்னடா வாங்கி ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா உன்னை கேட்கலாமான்னு நான் கேட்டேன். சரியா, இதை நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் ஒவ்வொரு திமிரு பேச்சு மாதிரிலாம் இருக்கு அப்படி இப்படின்னு. எதுக்குன்னா நம்ம வந்து பொறுப்பேற்றுக்கணுமா, வி ஷுட் ஹாவ் பால்ஸ் ஃபார் தட் தான். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஐயோ ஊருக்குள்ள 4 பேருக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நானா போய் என் பாலை கொடுக்கணுமாங்க, எனக்கு புரியல. இது அதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். இதுக்கு தான் வச்சிருக்கேன் நான் அந்த பாலை. எங்கேந்திரா வரீங்க நீங்களா, அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு லாயரே எடுத்துக்கோங்களேன், டைவர்ஸ் கேஸ்க்கு அப்பியர் ஆறாருன்னே வைங்க, அவர் என்ன அவர் டைவர்ஸ் பண்ணி கொடுத்தா போதுன்ற மைண்ட் செட்லயே போவாரா, சேர்ந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஃபீஸ் வந்தா மிச்சம்னு போவாரா, எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. இல்லப்பா பிரிச்சா எனக்கு காசு கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு மட்டுமே போயிட்டு இருந்தா அங்க ஹியூமனிட்டி செத்து போயிடுது. கேஸ் யாராவது எடுத்து நடத்ததான் செய்யணும். ஆனா 2 பேரையும் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்க்கறதுக்கு 2,000 முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களா, பெரிய அளவுல நிறைய பேர் இது பண்ண போறது இல்ல. வேலையா பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கி கொடுத்து ஃபீஸ் வாங்கிட்டு கிளம்புவாங்க. ஸோ அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு சிலர் இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்லயும் நான் வித்தியாசமா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். என்னன்னா எல்லாருக்குமே எல்லா டிவைஸும் செட் ஆக வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே டியூக் இருக்கலாம், எல்லாருக்குமே டியூக் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குமானா கிடையாது. ஒருத்தருக்கு பார்த்தா டியூக் வந்து தெய்வமா தெரியும், ஏன்னா அவருக்கு அது கூட ஒரு பெரிய பாண்டிங் இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து அதை அவர் கேட்டிருக்கவே மாட்டாரு, கிஃப்டா வந்திருக்கலாம், அப்ப அலட்சியமா இருப்பாரு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த டிவைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது வாங்குறதா இருந்தா ஏதோ ஒரு சேனல் பார்த்து வாங்க கூடாது, தெரிஞ்சு வாங்க, உங்க யூசேஜுக்கு அது கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அவ்வளவுதான். வாங்கினா ஏமாற்றம் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இதை சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதுக்கு சிவபரணி பார்க்கலாங்க.